சரி அது போட்டாச்சு. பாருங்க மீன் வந்து சரியாக மாட்ட மாட்டேங்குதுங்க. என்னன்னு தெரியல. கிளைமேட்டு வேறு பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. மணி வந்து ஒரு 3:30 மணி. மீன் பிடிக்கிற ஒரு பேர் மணி தான். மணியே வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆக போகுது. ஈவினிங் டைமில் நல்லா மீன் கிடைக்கும் பாருங்கள். இதோட ஒரு 4 முறைக்கு மேலே இது பண்ணியிருப்பாரு. 4 முறையுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓடி போச்சு. லைட்டாக புழுவை மட்டும் சாப்பிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த முறை மாட்டுது பாருங்கள். இந்த முறை பெரிய மீனே மாட்ட போகுது. மாட்டிக்கிச்சு பாருங்கள். நான் தான் சொன்னேன்ல இந்த முறை மீன் மாட்டுன்ட்டு. மணியா கிங்கா சூப்பரான மீனுங்க. ஆற்று மீன் டேஸ்ட் எங்கேயுமே வராதுங்க. ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மீன் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ தான் வஞ்சரமோ இல்லை பெரிய வவ்வா மீன் சாப்பிட்டாலும் சரி, இந்த ஆற்று மீனுக்கு ஈடாகாது. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்சிடாது. இதெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து இதை சிட்டியில் இருக்கவங்களாம் இந்த சின்ன சின்ன மீனை யார் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் அவ்வளோ ருசி இருக்கும் இந்த மீனில். ஜிலேபி மீனில் உடம்புக்கும் நல்லது, கண் பார்வைக்கும் நல்ல. அங்கே பாருங்கள் மாட்டிச்சு பாருங்கள். அவர் மேலேயே அடிச்சிருக்குங்க முள். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த முள் போய் மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோதாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் அவ்வளோதான், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும். கவனமாக இருக்கணும். அதுமாரி குழந்தைகள்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மீன் பிடிக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் குழந்தைங்க மேலே பட்டுடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதுமாரி மீன் பிடிக்கும்போது கொஞ்சம் உஷாராக பிடிங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் புத மண் இருக்கும். இதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு மீன் பிடிச்சிட்டே இருப்பாருங்க இன்றைக்கி. இன்றைக்கி வந்து ஒரு மீன் வேட்டை தான் இன்றைக்கி. இங்கே பாருங்கள் தக்கா அசையுது. அங்கே பாருங்கள். இருந்தாலும் சின்ன மீன் தான், ஆனால் கப்புன்னு மாட்டுதுங்க. அவர் மீன் பிடிக்கல எக்ஸ்போர்ட் அவர்.